மாத்தளை ரத்தோட்டை சின்ன செல்வகந்த தோட்ட மக்கள் கடந்த 20 வருடங்களாக சுத்தமான குடிநீரை பெற்றுக்கொள்ள முடியாது பல்வேறு இன்னல்களை எதிர்நோக்கி வருகின்றனர். நீருக்கு பற்றாக்குறை காணப்படாத மலையகத்திலும் சுத்தமான குடிநீரை பெற்றுக்கொள்ள முடியாத அவல நிலையை எதிர்நோக்குகின்றனர் மாத்தளை சின்ன செல்வகந்த மக்கள். மாத்தளை ரத்தோட்டை பிரதேச சபைக்குட்பட்ட சின்ன செல்வகந்த தோட்டத்தில் சுமார் 200 குடும்பங்களைச் சேர்ந்த 700 பேர் வரை வாழ்ந்து வருகின்றனர். இந்த பகுதியில் வாழ்கின்ற மக்கள் கடந்த 20 வருடத்திற்கும் மேல் சுத்தமான குடிநீரை பெற்றுக்கொள்ள முடியாது வாழ்ந்து வருகின்றனர். தண்ணிக்கு எங்களுக்கு சரியான கஷ்டமா இருக்கு. தண்ணிக்கு மிச்ச தொலைல தான் வெயில் காலத்துல தண்ணியே இருக்காது. மிச்ச காலம் நாங்கள் பண்ணியை ஊற்றி பிள்ளைன்னு தான் கஷ்டப்பட்டு தான் தண்ணி தூக்கிட்டு வரணும். பிள்ளைய ஸ்கூலுக்கு போகிற நேரம் சரியான கஷ்டம் எங்களுக்கு. காலையில் எழுந்திரிச்சு நாங்கள் பெரும் அவதிப்பட்டு தான் போவோம். வேலைக்கு போனாலும் அவங்க தூரமாக இருக்க வேலைக்காரங்க எங்களை விரட்டுவாங்க. எங்களுக்கு தயவு செய்து தண்ணி வசதியை கொஞ்சம் செஞ்சுட்டாங்க. மழை பெய்யும் காலங்களில் மாத்திரம் தமக்கான குடிநீரை பெற்றுக்கொள்ள முடிவதாகவும் கோடைக்காலத்தில் குடிநீரை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த பகுதி மக்கள் குறிப்பிடுகின்றனர். நீர் தேவையை பூர்த்தி செய்து கொள்ள அருகில் உள்ள ஆற்றை பயன்படுத்துகின்றனர் இந்த பகுதி மக்கள். எனினும் சுத்தமற்ற நீரை பயன்படுத்துகின்றமையினால் பல்வேறு நோய்வாய்க்குள்ளாவதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். எவ்வித அடிப்படை வசதிகளும் அற்ற நிலையில் இன்றும் வாழ்ந்து வருகின்ற இந்த மக்களுக்கு சுத்தமான குடிநீரை பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை அனைத்து அதிகாரிகள் வசமும் காணப்படுகின்றது.